தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/12/2016 செவ்வாய்க்கிழமை அனுசம் நட்சத்திரம் காலை 7:37 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. சிவனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். பொதுவாக 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இனிய பலன் தரும் கோவில்கள் என்னென்ன, ஆலயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். அசுவதினா வைத்தீஸ்வரன் கோயில், பரணி திருக்கடையூர், அப்படி அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் வரைக்கும் சொன்னேன். இதில் இந்த திருவாதிரையிலே பிறந்தவர்கள், பூசத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நடக்காத சில காரியங்கள் எல்லாம் நடந்து செய்யான்னு எனக்கு ஃபோன் மூலமாக சொன்னார்கள். தொலைபேசி வாயிலாக நீங்கள் சொன்னபடியே அது மாதிரி யோக பலம் பெற்ற நாளில் நாங்கள் போனோம், போயிட்டு வந்த பிறகு தான் இது போன்று எங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெருந்தொகை வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் சொன்னார், நீண்ட நாட்களாக நடைபெற்ற அந்த வழக்கு சமரசத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் நல்ல முடிவானுச்சுன்னா. சிலருக்கு கல்யாண தடைகள் எல்லாம் அகன்றுச்சு. மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி. அது மாதிரி நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வழிபாடு முடிச்சு வாங்க, அருகில் இருக்கக்கூடிய திருப்பூன்கூருக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு தொலைபேசியிலே அவர்கள் சொல்லி, அதன் வாயிலாகவே அவர்களெல்லாம் அங்கே சென்று வந்த பின்னாலே அவர்களுக்கு மனம் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்துச்சு. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இனிய பலன் தரும் கோவில்களை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோடு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். கண்ணதாசன் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு ஒரு பாடல் எழுதி கொடுத்தார். நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையினில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்து கூடுமே என்று எழுதினார். நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம் என்றார். அந்த ஜாதக அடிப்படையிலே ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு எந்த திருக்கோயில்? ஆயில்யம் அப்படின்னாலே கடகராசி. கலியுகத்துக்கு கடகராசின்னு நக்கீரர் சொல்வார். கலியுகத்திலே ஒருவர் பிறந்தால் கடக லக்னத்தில், கடக ராசியில் பிறக்கணுமா. ராசிநாதன் சந்திரன், சிந்தனையாற்றல் நன்றாக இருக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்பவர்கள். அதிலே 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். முதல் 2 நட்சத்திரத்துக்குரிய கோயில்கள் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் எந்த யோக பலம் பெற்ற நாளிலே நாள், திதி, யோகம், கரணமெல்லாம் பார்த்து நம்ம போகணும். நம்மளோட கூட போகிறவர்கள் அதே குறை இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதற்குரிய பலன்கள் அவர்களுக்கு போய்விடும். ஆகினாலே பரிகாரங்களுக்கு மட்டும் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு போகக்கூடாது. மற்ற ஒரு டூரிஸ்டாக போகிறோம், உல்லாச பயணம் போகிற பொழுது எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போகலாம். அந்த அடிப்படையில் ஆயில்யத்துக்கு திருந்து தேவன் குடி அப்படின்னு இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க, நண்டாங்கோயில் அப்படிம்பாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்திலே நண்டு பூஜித்த ஸ்தலம். அங்கே இருக்கிற சிவனை பூஜித்து, நண்டு பூஜித்து முக்தி பெற்றதாக சொல்வார்கள். அதனுடைய அந்த சிவனுடைய தலையிலே ஒரு வெடிப்பு இருக்கும். அதன் வழியாக எவ்வளவு ஆழம் போகிறதுன்னு சொல்லி அரசர் வந்தபோது ஒரு மோதிரத்தை நூலால் கட்டி விட்டாராம். அது நிறைய நேரம் போய்கிட்டே இருந்துச்சான். நண்டு அங்கே கோயிலிலே அந்த உருவச்சிலைகள் இருக்கிறது. நண்டாங்கோயில் என்று அதை இப்பொழுது சொல்கிறார்கள். புராதன கோயில். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் திருந்து தேவன்குடி வழிபாட்டை யோகபலம் பெற்ற நாளில் குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் வழிபட்டு வந்தால், வரந்தரும் நேரத்திலே வழிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு வரங்கள் கிடைக்கும். வரங்கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன் என்பது ஒரு பாடல். அந்த வரங்கொடுக்கிற தேவதைகள் வருகின்ற பொழுது நாம் அதை பிடித்து கொள்ள வேண்டும், கைப்பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு தேவையானவற்றையெல்லாம் அள்ளி வழங்க காத்திருக்கிற நேரம் பார்த்து நாம் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தால், கோயிலை விட்டு கும்பிடும் வீட்டு வாயிலை நோக்கி வரத்தை கொடுக்க தெய்வங்கள் நமக்கு வந்து சேரும். அடுத்து மகம். மகம் என்று சொன்னால் கேதுவுக்குரிய நட்சத்திரம். மகம் என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக நம்ம நினைவுக்கு வருவது என்ன? மகம் ஜெகத்தை ஆளும். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள். உலகத்திலேயே பிரசித்தி பெற்றவர்கள், உலகை ஆள்கின்ற வாய்ப்பை பெற்றவர்கள், நாட்டை ஆள்பவர்கள், ஒரு இல்லத்தை ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கிற அமைப்பு, அப்படியெல்லாம் இருப்பவர்களெல்லாம் மகத்திலே பிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் என்ற அடிப்படையிலே மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த மகத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்க மகத்துக்குரிய தெய்வமாக விளங்குவது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வடக்கு நோக்கி இருப்பவராக இருப்பது எங்கே? கற்பக விநாயகர் என்று இருக்கிற இடம் பிள்ளையார் பட்டி. பெயரிலேயே பிள்ளையார் இருக்கிறது. எல்லாத்தையும் இப்போ சிவன் சொல்கிற போது இன் போடுவோம். அவன் இவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது யாரையும். ஆனால் தெய்வங்களை உச்சரிக்கிற பொழுது சிவனுக்கு இன் விகுதி போடுறோம்.
முருகனுக்கு முருகன் அப்படிங்கிறான். ஆனால் பிள்ளையாரை மட்டும் பிள்ளையார்னு சொல்ல மாட்டான். இர் என்ற விகுதியை சேர்த்து மரியாதைக்குரிய தெய்வமாக பிள்ளையார் என்று சொல்கின்றோம். ஏனென்றால் அவர் மூல முதற் கடவுள். அவரை எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நாம் வழிபாடு செய்யலாமாம். பிள்ளையாரை நினைத்து வழிபட்டு விட்டு தொடங்குகிற காரியங்கள் பலன் கொடுக்கும். குறிப்பாக இந்த மகத்திலே பிறந்தவர்கள் பிள்ளையார் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். அங்கே இருக்கிற கற்பக பிள்ளையார் வடக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். ஐங்கரனுடைய அருளுக்கு பாத்திரமாக அந்த ஆலயத்தை வலம் வந்து அங்கே இருக்கிற அந்த வடக்கு நோக்கிய விநாயகப் பெருமானை குறிப்பிட்ட நாளில் மட்டுமல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் சென்று வழிபட்டு வரலாம். பிள்ளையாரை மட்டும் வழிபடுவதற்கு நாள் பார்க்க வேண்டியது இல்லை. நினைத்தால் நினைத்தவுடன் சென்று வழிபடலாம். கொடுக்கின்ற வள்ளல் தன்மை அவரிடம் உண்டு. கற்பகம் மரம் என்று சொன்னால் கேட்டதை கொடுக்கிற மரம். எனவேதான் கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தி என்று எழுதினார்கள். கற்பகமூர்த்தி ஐயா கற்பகமூர்த்தி, கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தி, அற்புதமாய் வரங்கொடுக்கும் கற்பகமூர்த்தி, உன்னை அனுதினமும் துதிக்கின்றோம் கற்பகமூர்த்தி, மோதகத்தில் பிரியம் வைத்த கற்பகமூர்த்தி, தினம் முன்கையால் அருள் வழங்கும் கற்பகமூர்த்தி, ஜாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் வரங்கிடைக்கும் கற்பகமூர்த்தி என்று கற்பகமூர்த்திக்கென்றே ஒரு பிரத்யேக பாடல் நான் எழுதியிருக்கின்றேன். கற்பகமூர்த்தியினுடைய சன்னதியிலே நாம் துதிப்பாடல்களை பாடி வழிபட்டு வந்தால் இந்த மகத்திலே பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆள்கின்ற வாய்ப்பும் வரும், செல்வாக்காக வாழ்கின்ற வாய்ப்பும் வரும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க அது வழிவகுக்கும் என்று தெரிவித்து, தொடர்ந்து மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கான ஆலயங்களை பற்றி இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விரயங்கள் குறைய விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். இன்றைக்கு வீடு மாற்ற சிந்தனைகள், நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நண்பர்கள் கூட பகையாகி போகலாம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சந்திராஷ்டமம் என்று இன்றைக்கு வந்திருப்பதால் சங்கடங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் குறையும். எனவே கிழமையின் அடிப்படையில் செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு பண நெருக்கடிகள் அகலும். பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சியும் கைகூடும் நாள் இந்த நாள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, போராட்டங்கள் மாறி புதிய திருப்பம் ஏற்படும் நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத தனலாபமும் உண்டு. 3ஆம் இடத்திலே ராகு முற்றுகையிட்டிருக்கிறார். எனவே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நீங்கள் காலை நேரத்திலேயே வரவு கிடைத்து மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். இன்றைக்கு கடல் பயண வாய்ப்புகளும் கைகூடும். அது மட்டும் அல்ல, 8லே செவ்வாய் இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உன்னதமான நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காதலிக்க செய்யும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலங்கள் உண்டு. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு சொத்தை விற்றுவிட்டு மாற்று சொத்துகள் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த காரியம் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கன்னிராசி நேயர்களே, எதிர்ப்புகள் அகலும் நாள். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். திடீர் பயணம் தித்திக்க வைக்கும். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும் நாள். இன்றைக்கு இலாகா மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். பாதியில் இந்த கட்டிடப் பணி மீதியும் தொடரும். 5லே கேது இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லை உண்டு. குழந்தை செல்வங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இல்லையேல் விரயங்களை சந்திக்க நேரிடும். அரசியல்வாதிகளையும் நீங்கள் அனுசரித்துக் கொள்வதன் மூலமே ஆதாயம் அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாள். எதிரிகள் விலகுவர். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்யும் காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. ராசியிலேயே புதன் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் புதன் விளங்குபவர்.
அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து சேரும். வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லையே, வள்ளல்களும் ஒத்துழைக்க மறுக்கிறார்களே என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது இன்றைக்கு மாறப்போகிறது. வங்கிகளின் ஒத்துழைப்போடு தொழில் முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் செய்ய விரும்புவோர்களுக்கும் இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. பெற்றோர் வழி பிரச்சனைகள் அகலும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாராட்டும் புகழும் கூடும். பழகிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவர். கும்பராசி நேயர்களே, செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கும் என்று செல்வாக்கு உயரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திடீர் விரயங்களும் மாலை நேரத்தில் ஏற்படலாம். இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்கவர்கள் நீங்கள். விரயத்தை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். ஜென்மத்திலே கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு விரும்பி வந்து இணைவர். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதால் கல்யாண முயற்சி கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழும் சூழ்நிலை உண்டு. வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் 6லே ராகு இருக்கிறார். 6க்கு அதிபதியாக விளங்கும் சூரியன் 10லே இருக்கிறார். தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம். வியாபார போட்டிகள் அகல, எதிரிகள் விலக இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.